श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்திர்விசிஷ்யதே प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः। तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. இந்த ஸ்லோகத்தில் தேஷாம் சததயுக்தானாம் அப்படின்னு வரும்போது தேஷாம் அவர்களுள் நித்தியுக்தா என்றும் வழுவாத யோகமுடையவனும் ஏகபக்திஹி ஒன்றாகிய பரத்தில் அதாவது சர்வாந்தரியாமியாக ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் பக்தி உடையவனும் ஆகிய ஞானி விசிஷ்யத்தே சிறந்தவனாகிறான். இப்போ நம்ம சென்ன ஸ்லோகத்தில் சொன்னோமே ஒரு வார்த்தை, அது இந்த இதுக்கு தான் ஏற்றவுடையது. ஏகபக்திஹி ஞானி விசிஷ்யத்தே. அப்புறம் நிச்சயமாக அகம் ஞானினகா ஞானிகளுக்கு அத்தியர்த்தம் மிக உயர்ந்தமான பிரியமானவன், மேலும் ஞானியும் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன். பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா, அந்த ஞானியும் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன். அது எது போல, இப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரே புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு 20 நிமிஷத்தில் பேஜில் இருக்கிறதெல்லாம் எண்டு டு எண்டு படிக்கிறவன் ஒரே ராத்திரியில் 1000 பேர் பக்கத்துக்கு மேலே இருக்கிற வியாக்கியானம், ஸ்லோகம், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இருக்கிற ஒப்பு நோக்குதல், ரெஃபரன்ஸு அதெல்லாம் சேர்த்து படிக்கிறவன். அதுபோல் லோக சங்கிரகார்த்தம் என்ன பண்ணணும், எல்லா விதமான கருத்துக்களையும் என்ன பண்ணிக்கிறா, தேடி தேடி படித்து தெரிஞ்சு தேய்ச்சி வச்சுக்கிறா, சேர்த்து வச்சுக்கிறதுலவா. அவள்லாம் என்ன பெரிய ஞானினகா, நான் மிகவும் உயர்ந்தவானவன், அதே சமயத்தில் அவர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு. பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியாழ்வார் கூட ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழ உரைத்தார் போல். ஒரு பொண்ணை சாதாரண அவன் ஆசாரி வச்சுருக்கிற அந்த கல் மேலே தேய்ச்சி பார்த்தா என்ன ஆகும், அந்த கல்லுக்குள்ளே அந்த பொண்ணு கரைஞ்சி காட்டுவோம். அதுபோல உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன், என் அப்பா ரிஷிகேஷா, என் உயிர் காவலனே அப்படின்னு கூப்பிடுறார் அவர். அதாவது என்ன, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், பெருமாளை கூட்டின்னு அவருடைய ஹிருதயத்தில் வச்சுனுட்டார். அது மட்டும் இல்லை, என்னையும் முன்னிலிட்டேன். அதுக்கு மேலே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறாளே, அந்த வார்த்தைக்கு அடுத்தது என்ன, அகம் சச்ச மம பிரியா, அவன் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அப்படின்றத உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா ரிஷிகேஷான்னு கூப்பிடவர் போதே என்னுயிர் அவர் என்ன பண்ணுறார், உயிருக்கு காவலன் யார், நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த உயிருக்கு காவலன் யார் அப்படின்னு கேட்டால் அது ஸ்ரீமன் நாராயணன். எல்லா ஜீவராசிகளுக்கும் சர்வாந்தரியாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த உயிருக்கு காவலன். எல்லா உயிர்களுக்கும், ஒரு பசு பக்ஷி மிருகம் எது இருந்தாலும் எல்லா சரீரத்துக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறவர் யார், ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த உயிருக்கு காவலன் யார், ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த உயிர் நல்லதாக செய்து நல்ல சத்காரியங்களை செய்து அந்த சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த உயிருக்கு துணையாக பெருமாள் தான் போவார், பெருமாள் தான் இருப்பார். பெருமாளை இருந்துன்றதுக்கு போகவே தான் அது போகும். எந்த உயிர் சொர்க்கத்துக்கு போகிறன்னா அப்போ போகிற உயிருக்கு அந்தரியாமியாக பெருமாள் உள்ளதான் இருப்பார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அது ரொம்ப தவறு பண்ணியிருக்கு, சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துடுத்து, சொர்க்கத்துக்கு அனுபவிச்சோடனே நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நரக யாதனையை அனுபவிக்கிறதுக்கு போகும்பொழுதும் அந்த ஜீவனுக்கு அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்மளோட அந்த ஜீவனோட கூட சேர்ந்து அது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்பார். அதனால தான் பெருமாள் நம்மளுக்கு சுவாதந்திரியம் கொடுத்துருக்கிறதுனால
நீ நல்ல காரியம் பண்ணு, நல்லதாக யோசி, அடுத்தவனை பற்றி சிரமப்படுத்த யோசிக்காத, உனக்கு என்ன வேலை உண்டோ அதை சிறப்பாக செய், தவறான பழக்கங்களுக்கு உன்னை அடிமையாக்கிக்காத, மனம் போன போக்கில் போகாத அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதை நம்ம சொல்லி கொடுத்தா இவன் கேட்குறானா இல்லையா, வேறு எதான முயற்சி பண்ணுறானான்னு பார்க்குறதுக்கு, அதுக்கு தான் நம்ம உள்ள ஹிருதயமாகிற குகை இருக்கே, அந்த தகராகாசம் இல்லை, சாதாரணமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற இடத்துலேருந்து பெருமாள் நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கார். இந்த பையன் என்ன பண்ணுறா, இது எங்கே போகுது அப்படின்னு யோசித்துட்டே பார்த்துட்டே இருக்கார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நிறைய நேரத்தில் ஒத்துறமே இல்லை, எல்லா கதவும் சாத்தியிருக்கு, வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் அப்படி இல்லை. எப்படி இருந்தாலும் எங்கேயும் வெளியில் போகாதிருக்கும் பொழுது, யாரும் நம்மளை மானிட்டர் பண்ணலேன்னு இருந்தால் கூட, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாட்டா கூட, அப்பொழுதும் என்ன பண்ணணும், நேர்மையையும் சத்தியத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் பர்சனல் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள் இங்கிலீஷில். அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் பிஹேவியர் இருக்கே, அது ரொம்ப அவசியம். ஒருத்தர் பார்த்தா ஒரு மாதிரி செய்கிறது, யாரும் பார்க்கலன்னா வேறு மாதிரி செய்கிறது, அது இல்லவே இல்லை. ஒரு நாளும் அது ஏற்புடையது அன்று. ஏன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் என்ன சர்வாந்தர்யாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒன்றும் செய்யல மாட்டார். வயல யாராவது அப்படின்லாம் கேட்டுக்கவே மாட்டார். இது என்ன பண்ணுறதுகள், இப்படி பசங்க வாயில் ஒன்று சொல்கிறது கையில் ஒன்று செய்கிறது, கிருஷ்ணா அப்படின்னு அவரே கிருஷ்ணாவை கூப்பிட்டு நினச்சிப்பராக இருக்கும். அதனால் எப்பொழுதும் என்ன கேட்குறார் அந்த ஸ்லோகத்தில் பெருமாள், அதில் ஞானி மே பிரியா, அதுபோல் லோகசங்கிரகார்த்தம் செய்யக்கூடிய அந்த ஞானி எனக்கு ரொம்பவும் பிரியமானவன், என்னை அவன் என்ன பண்ணான், மிகவும் உயர்வானவனாக நினைத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.